வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். சிறப்பு குழந்தைக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ஒரு பெரிய பொறுப்பு. பல பெற்றோர்கள் மனமாற முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சில சமயம் நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறுங்களால குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்லோவாகிடுதுங்க. ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்குறப்ப பெற்றோர்கள் செய்கிற 10 காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ இது மூலயமா நம்ம இந்த விஷயத்தை தவிர்த்தோன்னா குழந்தைங்களோட லேர்னிங் ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீச்சருக்கு கூட உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறது. சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற குழந்தை கற்றுக்கிறது போலவே தன் குழந்தையும் வேகமாக கற்றுக்கணும், ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிறப்பு குழந்தைங்களுக்கு பொறுத்தவரை அவங்களோட லேர்னிங் ஸ்பீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்பயுமே ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சியுமே தனித்தனியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் கம்பேர் பண்ணாமல் குழந்தையோட ஓன் ப்ராக்ரெஸை நம்ம கவனிக்கணுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, அவன் ஆல்ரெடி பேசுகிறான், அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இன்னொரு குழந்தையோடையோ இல்லை இன்னொரு சிப்ளிங்கோடவோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. குழந்தைக்கும் பேரண்ட்ஸ்க்குமே இந்த கம்பேரிசன் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுதுங்க. சிறப்பு குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் இல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணோன்னா அவங்களோட ப்ராக்ரெஸ் நல்லாவே இருக்குங்க. தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரே முறையில் மீண்டும் மீண்டும் டீச் பண்ணுறது. அதாவது சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி தருவாங்க. அது குழந்தையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா திரும்ப திரும்ப சொல்லி தருவாங்க, ஆனால் அதே மெத்தடாலஜியில். ஸோ அந்த கான்செப்டை நம்ம டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்டைலில் மாற்றி சொல்லி தரணுங்க. ஸோ சில குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி லேர்ன் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னோட முன்னாடி பதிவில் நான் இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதாவது 25 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்ப நம்மளோட டீச்சிங்குமே நம்ம மாற்றி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறப்ப அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உதவி செய்கிறது. அதாவது பேரண்ட்ஸ் எப்பயாவது குழந்தைக்கு உதவி செய்யலாம். ஃபுல்லாகவே அந்த குழந்தைங்க நம்ம உதவி செஞ்சு, அதாவது அவங்கள பேம்பரிங் பண்ணி பண்ணி ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தோன்னா எப்போங்க அவங்க இண்டிபெண்ட்டாக அதை லேர்ன் பண்ணுவாங்க? ஸோ இண்டிபெண்டன்ஸையை நம்ம தான் டெவலப் பண்ணணும். இன்றைக்கி அவங்க குழந்தையா இருக்காங்க, நம்ம பேம்பரிங் பண்ணுறோம், எல்லாமே சரி பாவம் அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பத்தியில் குழந்தைக்கு எல்லாமே செஞ்சிடறாங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்க பெருசானோடனே நம்ம என்ன ஆகும், நமக்கு வயசாகிடும், குழந்தைங்க அடல்ட் ஆகிடுவாங்க. அப்போ நம்மளால் குழந்தைங்களுக்கு செய்ய முடியாது. அப்போ குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக செய்யணும்னு எதிர்பார்த்தா எப்படி அவங்களால முடியும்? ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேட்லேயே நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸையை டெவலப் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பொறுமையாக, டைம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை அந்த ஸ்கில்லை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அவங்களுக்கு முயற்சி செய்கிறதுக்கான இடமும் கொடுக்கணும். ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக அதை ட்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நிச்சயமாக அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் அதிகமாக டீச் பண்ணுறது. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள்லேயே ஏபிசிடியை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நம்பர் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறது, ரைட்டிங், ரீடிங், இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் டீச் பண்ணால் கண்டிப்பாக குழந்தை கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லேர்னிங் செஷன் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக, சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு டீச் பண்ணுறப்ப அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. லேர்ன் பண்ண விஷயத்த கண்டிப்பாக அவங்க மறக்கவே மாட்டாங்கங்க. அதனால் நம்ம லேர்னிங் கரெக்டான முறையில் சொல்லித்தரணும். டீச்சிங் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம தப்பு தப்பாக டீச் பண்ணிட்டோன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம திரும்பி அவங்க அன்லேர்ன் பண்ண வைக்கிறது ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப்புங்க. ஸோ சிக்ஸ்த்து மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் செய்யாமல் இருக்கிறது. ஒரு ஸ்கில்லை டீச் பண்ணுறது, அப்புறமா அதை பற்றி ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல. ஒரு 4 நாள் கழித்து திரும்பியும் அதை செய்ய சொன்னால் குழந்தை எப்படி செய்வாங்க? மறந்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே சிறப்பு குழந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்கில்லை நம்ம டீச் பண்ணாலும் ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஸோ செவன்த்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, விஷுவல்ஸ் பயன்படுத்தாமல் சொல்லிக் கொடுக்குறது. சிறப்பு குழந்தையை பொறுத்த வரைக்கும் விஷுவல் லேர்னிங் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பிக்சர்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, விஷுவல் ஸ்கெட்யூல்ஸு, ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட லேர்னிங் ஈஸியாக இருக்குங்க. எயித்து மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பொறுமை இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் பேரண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்குறது, இன்னுமா உனக்கு புரியலை? இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியோ இல்லை பொறுமை இழந்தோ இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா
இப்படி பேசுனீங்கன்னா குழந்தைக்கு வந்து பயம் வந்துரும். ஆங்சைட்டி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்க கூட கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. அந்த கான்செப்ட் மேலயும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். கண்டிப்பா அந்த கான்செப்ட்ட டீச் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டு லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்ப பொறுமை தாங்க. பொறுமை இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே டீச் பண்ண முடியுங்க. ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு பேஷன்ஸ் தான் பிக்கஸ்ட் டீச்சிங் டூல். 9த் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ப்ராக்ரஸையும் நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்குது. சிறப்பு குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும், சின்ன சின்ன ப்ராக்ரஸையுமே நம்ம வந்து சக்சஸ் மாரி கொண்டாடணுங்க. அவங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போகும். ஒரு வேர்ட் பேசினாங்க, இல்ல ஒரு பட்டன போட்டாங்க, ஒரு ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணாங்கன்னா, இமிடியேட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோங்க. ஸோ என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு அது அதிகமாவே தேவைப்படுது. நீங்க எவ்வளோ தூரம் அவங்கள பாராட்டுறீங்களோ, அவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுல, வேகத்துல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ராக்ரஸ நல்லாவே உங்களுக்கு தெரியுங்க கண்கூடா. இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேங்க. ஸோ 10த் காமன் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறதுங்க. அதாவது 1 நாள் பிராக்டிஸ் பண்றது, அப்புறம் 2 நாள் கேப் எடுத்துக்கிறது. இப்படி நம்ம பண்ணோம்னா லேர்னிங் வந்து ஸ்லோவாயிடுங்க. சிறப்பு குழந்தைய பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்ட்டா நம்ம ரொட்டீன ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுங்க. எந்த ஒரு ஸ்கில்ல டீச் பண்ணாலும் அத வந்து கன்சிஸ்டன்சியோட ரொட்டீன்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நிச்சயமா அந்த ஸ்கில்ல வந்து அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு லிட்டில் பிராக்டிஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுங்க. ஸோ சிறப்பு குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்குறது ஒரு ஜர்னி இல்லங்க. கத்துக் குடுக்குற நம்ம தான் வந்து எப்படி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணுங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பொறுமை முக்கியம். கன்சிஸ்டன்சி முக்கியம். ரொட்டீன ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுங்க. ஸோ எப்பயுமே பேரண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற அவசியம் இல்லங்க. குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருந்தாலே போதுங்க. ஸோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு வீட்ல சொல்லிக் குடுக்குறப்ப பேரண்ட்ஸ் பண்ற 10 காமன் மிஸ்டேக்ஸ பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம்னு நெனைக்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ நம்ம தவிர்த்தாலே நம்ம குழந்தைங்களோட லேர்னிங் வந்து ஈஸியா இருக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.